வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். அதிமுக கட்சி உடையுமா இல்லை காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கட்சி காப்பாற்றப்படும், கட்சி கூட்டணி வைக்கும், இந்த கட்சியை நம்பி வரக்கூடிய ஒரு மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆல்ரெடி அதிமுகவை சுற்றி பல மர்ம முடிச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது. கோவிட் மனு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தவங்க இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக திமுக நடத்தக்கூடிய பல கூட்டங்களுக்கு போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி வேலூரில் பேசின பேச்சு சும்மா மாசாக இருந்துச்சு. இந்த பக்கம் வேலூர் பேச்சு அப்படின்னா, அடுத்த பக்கம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், இப்போ திமுகவில் நடக்கக்கூடிய முக்கியமான வேலைப்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறவங்க எப்போதுமே ஒரே கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே மேண்டேட்டரியாக இருக்கிறது தான். எப்படி கேரளாவில் இந்த சிபிஐஎம் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே ஏடிஎம்கே அத்தி பூத்தது மாதிரி தான் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் ஒரே கட்சி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அப்போது இந்த வருடம் 2026 இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரிய ஒரு சவால் தான். அதிமுகவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. ஏன்னா அதிமுக பல துண்டுகளாக இருக்கும்போது பல நபர்கள் அதிமுகவை நம்பி போகலாமா, நம்ம தலைவர் அங்கிட்டு நிற்கிறாரு, இந்த பக்கமாக வரமாட்டுக்காரு அப்படிங்கிற ஆதங்கங்கள், இந்த பக்கம் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குரல்கள், திமுகக்கு எதிராக எதிர்கட்சியாக அதிமுக அவங்களுடைய வேலையை செய்யவில்லை அப்படிங்கிற அதிருப்தி குரல்கள், இது எல்லாமே இருந்த வண்ணம் தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுக மேலேயும் மக்கள் அதிருப்தியாக தான் இருக்காங்க. ஏகப்பட்ட நெகட்டிவ் அப்படிங்கிறது இப்போ திமுக வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் அதிருப்தியாக இருக்கும்போது அதிமுகவுக்கு ஜம்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தமிழக மக்கள் 2 விதமாக ஓட்டிங்கை பார்ப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டிங்கா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டிங்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டிங் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் மத்திய லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகளை விட மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் மாநில அளவுக்கான தேர்தல் வரும்போது மக்கள் யோசிப்பது என்ன, யார் யார் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க விக்கி அப்படின்னு சொன்னால் கூட, இத்தனை வருடங்கள் நம்ம பார்த்த பேட்டர்ன் என்ன மாறவா போகுது? 5 வருடம் ஒரு கட்சி, இன்னொரு 5 வருடம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லும்போது திமுக காசு கொடுத்தா மட்டும் இல்லை, வேறு எதையோ மக்களுக்கு அவங்க சொல்லி செய்து காண்பிக்க வேண்டும். அதனால தான் அடுத்த 10 மாதங்கள் ரொம்ப ஷார்ப்பான மாதங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா திமுக இந்த மக்களுடைய உரிமை தொகையாக இருக்கட்டும், பெண்களுக்கான உரிமை தொகை 1,18,00,000 பேருக்கு கிடைக்குது, இன்னும் அதிகமான பெண்களுக்கு இன்னும் 3 மாதங்களில் நாங்கள் கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே தேர்தலை மையமாக வைத்து தான். அடுத்த முறை பொங்கலுக்கு பெரிய படி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தேர்தல் வரப்போகுது. கண்டிப்பாக திமுக அரசாங்கம் பொங்கலுக்கு ஒரு 2,500 ரூபாயோ 5,000 ரூபாயோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதெல்லாம் விட கூட்டணி அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுது. ஓட்டுகள் சிதறும் பட்சத்தில் வெற்றி தோல்வியை இங்கே கணக்கு செய்வது ஒரு சில ஓட்டுகள், 1 ஓட்டு, 2 ஓட்டு, 10 ஓட்டு, 300 ஓட்டு, இப்படிலாம் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பறிபோறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிதறாமல் ஓட்டுகள் கிடைப்பதற்கு அதிமுக என்ன செய்ய போகிறாங்கன்னா, கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒஃபிஷியலாக இன்றைக்கி இந்த வேலூர் கூட்டத்தில் சொல்கிறார். அவர் சொல்கிற விஷயங்களை கவனிக்கும்போது, நீங்கள் மக்கள், நிர்வாகிகள், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், இவங்க எல்லாருமே நினைக்கிறது என்ன, அதிமுக அடுத்ததாக கோட்டையை பிடிக்கணும். இப்போ நம்ம வேலூர் கோட்டையிலேருந்து சென்ட் ஜோர்ஜ் கோட்டைக்கு நம்முடைய படை, யங்கஸ்ட் படை அப்படிங்கிறது ஓட தொடங்கிருச்சு. கண்டிப்பாக நாம் தான் ஜெயிக்க போகிறோம். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன, கொள்கை வேற கூட்டணி வேற அப்படிங்கிற கான்செப்டில் நம்முடைய கூட்டணி அமைக்கப்படும். பலம் பொருந்திய ஒரு கூட்டணி அதிமுகவினுடைய தலைமைத்துவத்தை தாங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் ஒரு கூட்டணி போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை, நம்மை தேடி வரும் கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்னு சொல்கிறது இங்கே 2 கட்சிகளை பார்க்கப்படுகிறது. ஒன்று, அதிமுக கூட இப்போ கூட்டணி அமைப்பதற்கு யார் யார் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவைலபிளாக இருப்பது அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது. தனியாக தான் நிற்க போகிறாங்க. 117 ஆண்கள், 117 பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக நிற்க போகிறாங்க. இந்த பக்கமாக தமிழக வெற்றி கழகமும் அடுத்ததாக இருப்பது பாஜக. ஸோ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதா, அப்படி இல்லைன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
கொஞ்சம் நாட்களாகவே அண்ணாமலை அவர்களும் அதிமுகவை பெருசாக சாடி அவர் பேசினது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனால் திமுகவை எதிர்த்து அவர் ரொம்ப பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது சரியாகிவிட்டதா, மறுபடியும் அவங்க ஒன்றிணைந்து 2026 தேர்தலை களம் காண போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி ஒரு 80%. 20% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டீல் பண்ணிக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தான். ஆனால் பொதுவாக தமிழக வெற்றி கழகம் இப்போ ஒரு கூட்டணியுடன் இந்த ஒரு எலெக்ஷனை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட். ஏன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சி, அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இப்போவே அவங்க கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இவங்களுடைய பலம் பலவீனம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகள் கூட இவங்க கூட்டணி வைக்கலாம். பட் ஒரு பெரிய கட்சி கூட இவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா அந்த பெரிய கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க கேட்க வேண்டியதாக இருக்கும். இவங்களுடைய ஓட்டிங் ஷேர் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே அந்த பெரும் கட்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் யோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்த யோசனையை யார் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தான் நிறைய அரசியல் ஆலோசகர்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்களே. அவங்க சொல்லுவாங்க அதிமுக கூட வேணுமா இல்லை தனியாக நிற்கலாமா அப்படின்னு சொல்லி. பட் அதிமுக பாஜக அப்படின்னு சொல்றது ஒரு கூட்டணியாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதாக தோன்றுகிறது. அது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா திமுகவுக்கு மறுபடியும் ஒரு சிக்கல் தான். பாஜக எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது எப்போதுமே தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்ததுலேருந்து பாஜகவுக்கு ஆதரவான குரல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே உயர தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நடந்த 2 சம்பவங்கள், ஒன்று விகடன் அப்படிங்கிறது பிளாக் செய்யப்பட்டது, இன்னொன்று நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அக்செப்ட் பண்ணலன்னா உங்களுக்கான ஃபண்ட் அப்படிங்கிறத நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொன்னது. இது இரண்டுமே தமிழகத்தில் ஒரு பேசு பொருளாக மாறுது. இந்த இடத்துல விகடன் வெப்சைட் முடக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் சங்கிலி இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் போட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கார்ட்டூன் போட்டது தவறு கிடையாது. அது ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர், ஒரு பிரதமரை கேலி சித்திரமாக சித்தரிப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு லெவல் இருக்கு. அந்த ரூலையும் தாண்டி விகடன் அவங்களுடைய அந்த ஒரு மீடியா சுதந்திரத்தை பயன்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறது பிஜேபி காரங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இல்லைப்பா, இதே மாதிரி எத்தனையோ கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு, இப்போ மட்டும் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பொதுவாக விகடன் அப்படிங்கிறது திமுகக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம். எனவே இவங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இல்லை இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிற அந்த குரலும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. நாமுமே அங்கே சொன்னோம் அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க கருத்து சுதந்திரத்துக்கும் ஒரு லெவல் இருக்குது விக்கி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இப்படி தப்பாக சித்தரித்திருக்கிறார்களே அப்படிங்கிறது தான். இங்கே தவறாக சித்தரிப்பதை தமிழக அரசியல்வாதிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை அனுப்பும்போது கைகளிலும் கால்களிலும் இந்த மாதிரியான விலங்குகள் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. சார், அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டம். இவங்க யாரும் விசா எடுத்து நல்லபடியாக அமெரிக்காவுக்கு போனவங்க கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது அரசியலாக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பெரிய அளவில் அரசியலாக்குறாங்க. இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? இந்தியர்களை கைகளிலும் கால்களிலும் இந்த மாதிரி சங்கிலிகள் போட்டு அனுப்புகிறார்கள் தெரியுமா அப்படின்னு சொன்னால் 119 பேசஞ்சர்ஸ் வந்ததாங்க தான் சொன்னாங்க. அதில் ஒரு பேசஞ்சர் சொன்னதாக தான் செய்திகள் எல்லாத்தையுமே வெளியிட்டார்கள். வேறு 118 பேசஞ்சர்ஸ் வந்ததாகவோ நாங்கள்லாம் கையிலையும் காலையும் சங்கிலியை கட்டிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி மீதம் இருக்கும் நபர்கள் சொன்னதா ஏதாவது ஒரு ஊடகத்தில் உங்களால் செய்தி பார்க்க முடிந்ததா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நபருக்கு இந்த மாதிரி கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகள் இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஊடகத்துக்கு எங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் தமிழக ஊடகங்கள் ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. சரி, இது ஒரு செய்தியாகவே இருந்தாலுமே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே போனவங்க, அவங்கள தான் அமெரிக்கா நாடு கடத்ததே தவிர இங்கேருந்து விசா எடுத்து H1B விசாக்குள்ளே போனவங்க இல்லாட்டி நல்ல ஒரு நாலேஜபாக அங்கே போனவங்க அவங்களெல்லாம் அவங்க அனுப்பவே இல்லை. திருப்பி அமெரிக்கா அனுப்பவே கிடையாது. இதை பற்றிலாம் தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் உலக அரசியலினுடைய நாலேஜ் இருக்கணும். இல்லீகலாக ஒரு நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏர்போர்ட்டில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மனிதர்களை இவங்க என்ன செய்வாங்க, அடையாளம் காண்பார்கள். யார்? அமெரிக்காவினுடைய காவல்துறை அதிகாரிகள், FBIன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன செய்வாங்க, இவங்களால சிக்கல் இருக்குன்னா அவங்க கையிலையும் காலையும் பொதுவாக என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான விலங்குகளை போடுவாங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு அதிகமாக விலங்குகளை போட்டதை விட குவாட்டமாலா நாட்டை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே விலங்குகளை போடுவாங்களாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவ்வளோ சிக்கல் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதும், நம்ம ஒரு இந்தியர்களுக்கு அந்த அளவுக்கு விலங்குகள் இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. ஆனால் இது எதையுமே உறுதிப்படுத்தாமல் நம்முடைய ஊடகங்கள் ஒரு பரப்புரை செய்கிறார்கள். இந்தியர்களுக்கு அவமானம், சொல்லப்போனால் நமக்கு அவமானம். நம்ம இல்லீகலாக நம்முடைய மனிதர்கள் அங்கே போனது தான். நமக்கு இவ்வளோ நல்ல நாடு இருந்தும் நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு இல்லீகலாக போகிறது அந்த மனிதர்களால் நமக்கு தான் அவமானம். அந்த மனிதர்களை இப்படி அனுப்புவதால் இந்தியாவுக்கு அவமானம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது அவங்களுடைய ரூல், அமெரிக்காவினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கக்கூடியது.
அதை தமிழக அரசாங்கம் ஒரு அரசியலாக மாற்றும் போது அதை பேஸ் பண்ணியான ஒரு கார்ட்டூனை விகடன் வெளியிடும் போது அதை இப்போ பிளாக் பண்ணியிருப்பதாக எல் முருகன் அவர்கள் விளக்கத்தை கொடுக்கிறார். சீக்கிரமாக அதற்கான நோட்டீஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றார். சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம மாதிரியான மனிதர்கள் என்ன யோசிக்கிறோம்னா, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஓகே அவங்க செஞ்சது தப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், அவங்களுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கணும். உடனடியாக பிளாக் அவுட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது? இதே தானே தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்களுடைய சேனலாக இருக்கட்டும், ஃபெலிக்ஸ் அவர்களுடைய சேனலாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் முக்கியமான சில நபர்களை கைது பண்ண போது அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முடக்க வேண்டும், அந்த சேனலே இருக்கக்கூடாது, அந்த சேனலில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் எவ்வளோ தூரம் சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் யாருமே கேள்வியாக கேட்கல. ஏன்னா செஞ்சது திமுக, இப்போ செஞ்சது பாஜக. பாஜக இதை செஞ்ச உடனே திமுக காரங்களாம் கேள்வி கேட்குறாங்க. திமுக இதே விஷயத்தை நம்ம ஊரில் செஞ்சாங்க. நம்ம ஊரில் நல்ல விஷயங்களை, கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் தப்பு அதெல்லாம் நான் சொல்லலை. பட் ஒரு நபர் அவங்களுடைய கருத்தை பரிமாறும் போது அது தவறுன்னு சொல்கிறதுக்கு உரிமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஆஃபீஸை சீஸ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, கேமராவை கொண்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தவறான முன்னுதாரணம் தானே. அப்போ பாஜக இந்த ஒரு முடிவை எடுத்ததற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது யார் அப்படின்னு பார்த்தா திமுக தான். நம்ம ஊரில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் செஞ்ச போது இனிச்சிச்சு, உங்களுக்கு ஒரு ஆள் செய்யும் போது கசக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இந்த ஒரு முடக்கத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. நார்மலாக எல்லா மனுஷங்களும் கேட்கக்கூடியதானப்பா, சவுக்கு மீடியாங்கிற மீடியாவை முடக்குவதற்கு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, இந்த ரெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலை முடக்குவதற்கு நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க, அதுதானே இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பத்திரிகையாளர்கள், கொதிப்பே அடையாத பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு பெருசாக ட்வீட் போடுறாங்க. எப்படிலாம் ட்வீட் போடுறாங்க தெரியுமா? அவங்களாம் பத்திரிகையாளர்களே கிடையாது. அவங்கள எந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு தெரியாது. யூடியூபர்ஸ்னு சொல்ல முடியாது, பத்திரிகையாளர்னும் சொல்ல முடியாது, நெறியாளர்களும் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பெரிய போஸ்டிங்கில் லட்சக்கணக்கான சம்பளத்தை வாங்கி கிம்பளமாக வேற பல அரசியல்வாதிகளிடமிருந்து வாங்கி சாப்பிட்டு இப்படிலாம் உடலை வளர்க்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக தேசிய கல்விக் கொள்கை. இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, மும்மொழி கொள்கை எங்களுக்கு ஒத்து வராதுங்கிறாங்க. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி கேட்குறாங்க, சார் திமுக காரங்க ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை நடத்துகிறீங்க, உங்கள் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் அதிகமாக நடத்தப்படுகிறது, அதில் 3 மொழி கொள்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. எஸ், யூஸ்வலாக இப்போ என் வீட்டு குழந்தை படிக்கிறதும் மும்மொழி கொள்கை தான். அங்கே படிக்கிறாங்க, தமிழ் படிப்பாங்க, இங்கிலீஷ் படிப்பாங்க, அடுத்தா ஹிந்தி படிக்கிறாங்க, இல்லை ஜெர்மன் படிக்கிறவங்க இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் படிக்கிறவங்க இருக்காங்க. ஏன் அன்பில் மகேஷ் அவர்களுடைய மகன் ஒரு பேட்டியில் நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? லாங்குவேஜ்னா எதில் கஷ்டம், எந்த லாங்குவேஜ் கஷ்டம்? ஃப்ரெஞ்சு தான் உங்கள் லாங்குவேஜா? ஆமாம் தான். தமிழ் கிடையாது, நான் தமிழ் எடுக்கல. அப்போ அவங்களுடைய மகள்கள் எல்லாருமே மும்மொழி கொள்கையாக அவங்க 3 லாங்குவேஜ் படிப்பாங்க. ஆனால் நம்ம ஊர் அரசாங்க பள்ளியில் 2 மொழிகள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை பிஜேபிக்காரங்க கேட்குறாங்க. திமுக காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஹிந்தியை படிக்க சொல்ல மாட்டீங்க, ஆனால் மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி தான் படிக்கணுங்கிறது கிடையாது, எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நீங்கள் ஹிந்தியை தான் படிக்க சொல்லுவீங்க, ஹிந்திக்கு தான் நீங்கள் ஹிந்தியை திணிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் திணிக்க மாட்டோம், நீங்கள் படித்தா மட்டும் போதும், தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இது ஒரு அரசியலாக பார்க்கப்பட்டு இப்போது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் மக்கள் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, ஒரு மொழியை எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மொழி நம்ம மீது திணிக்கப்படும் போது கண்டிப்பாக பிரச்சனை தான். இது தமிழில் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஹிந்தியில் மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அதை ஓட விடணும். ஆனால் ஒரு மொழியை படிக்கலாம், ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம குழந்தைக்கு ஒரு மொழியை படிப்பதற்கான ஆப்ஷன் இருக்குது. நாட் ஒன்லி ஹிந்தி, நான் சொல்கிறது ஹிந்தி மட்டும் கிடையாது, ஈவன் அவங்க தெலுங்கு படிக்கலாம், கன்னடா படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், ஃப்ரெஞ்ச் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருந்தது என்றால் அது நல்ல ஆப்ஷன் தான். திணிக்கப்படும் மொழி வெறுக்கப்பட வேண்டுமே தவிர படிக்க வேண்டிய மொழிகள் படிக்கப்படாமல் இருப்பது நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய தீங்கு தான். பட் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது அப்படிங்கிறது, இங்கே மக்கள் அதே அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய அந்த ஸ்கூல்ஸில் இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தினார்கள் என்றால் அதை ஏற்பதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஸோ இங்கே விளக்கங்களும் வருகின்றன, எதிர்ப்புகளும் வருகின்றன. அரசியல் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி புரிய வைப்பதற்கு நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லி உடச்சிட்டேன். மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒன்று எலெக்ஷனாக இருக்கட்டும், இன்னொன்று அந்த பிளாக் அவுட் விகடன் முடக்கப்பட்டதாக இருக்கட்டும், இங்கே நம்ம ஊர் யூடியூபர்ஸை முடக்கின திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், அந்த பக்கமாக திமுக நடத்தக்கூடிய கல்விகள் பள்ளி நிலையங்களில் 3 மொழி சொல்லிக் கொடுக்குறாங்களே, ஆனால் இங்கே அரசாங்க பள்ளியில் 2 மொழி மட்டும் படித்தால் போதுமா அப்படிங்கிற கேள்வியாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கருத்துக்களாக பதிவு செய்யலாம்.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.